morning students. Now it is standard 8 English prose Sir Isaac Newton the engineer scientist. Okay va? This prose last class la enna pathom appadina supplementary pathom. Supplementary enna pathom appadina the platform number of women 8 அப்படிங்கற ஒரு supplementary pathom. அது எல்லாமே படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். Next இப்போ என்ன பார்க்கறோம் அப்படினா Sir Isaac Newton the engineer scientist Nathaniel Hawthorne. ஓகேவா? இதல பாரு ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 63 ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா நியூ புக். நான் சொல்றது வந்து நியூ புக்ல யூனிட் 3. ஓகேவா? உன்னோட புக்ல வந்து நிறைய சயின்டிஸ்ட் நேம் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. அதல பாரு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இருக்காரு. ஓகேவா? அதுக்கு அப்புறம் சசிவி ராமன், புத்தர், இது மாதிரி நிறைய பிக்சர்ஸ்லாம் இருக்குது. அந்த பிக்சர்ஸ் வந்து நீ என்ன பண்ணணும் அப்படினா யார் யார் அது அப்படினு சொல்லி நீ என்ன பண்ணா ஐடென்டிஃபிகேஷன் பண்ண சொல்லிருக்காங்க. நீ கரெக்ட்டா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி எழுதி வை. ஓகேவா? நான் ஜூம் மீட்டிங்ல கேக்குறேன். நெக்ஸ்ட் now you start the section 1. First glossary. Ingenuity, the ability to invent the thinking, contrived, created, appreciates, works for someone to learn skill, acquiring, getting knowledge or skill, pride, investigated, hopper, funnel shaped bills for feeding grains into the mills. Okay va? This is your glossary. Next I will say the section 1. Read the following passage on Sir Isaac Newton. On Christmas Day in year 1642, Sir Isaac Newton was born at small village of Woolspur in England. Little did his mother think when she behind a newborn baby that he was decided to explain many matters which had been mysteries ever since that creations of the world. இப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படினா ஃபர்ஸ்ட் நிறைய சயின்டிஸ்ட்லாம் உனக்கே தெரியும். முன்னாடி பேஜ்ல எதுக்கு கொடுத்திருக்காங்க சார், இவங்க என்ன சாதிச்சாங்க? எல்லாரும் வந்து என்ன பண்ண கிடையாது, ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சன்ஸ்லாம் கிடையாது. ஆனா அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு தாக்கம், அவங்க மனசுல ஏற்பட்ட ஒரு காயம் தான் அவங்க என்ன ஆச்சு பெரிய சயின்டிஸ்டா ஆக்கி வச்சிருக்கு. ஓகேவா? அப்படி ஒரு சயின்டிஸ்டா அப்படின்னா அவங்க சொன்ன உடனே யாராவது சொன்னாங்கன்னா அதை ஒத்துக்குமா? நடக்கவே நடக்காது. நீ சொல்றது தப்புன்னு சொல்லி டாமினேட் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி தான் சார் ஐசக் நியூட்டனும் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவரோட இன்வென்ஷன் என்ன அப்படிங்கறத பத்தி நான் பார்ப்போம். நீங்க எல்லாருமே லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்போம். சார் ஐசக் நியூட்டனை பத்தி நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பேன். இப்போ அவர் எப்படிலாம் இருந்தாரு, அவரை பத்தின ஒரு சின்ன விஷயங்கள் தான் நமக்கு ஒரு லெசன்ஸா கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவர் பிறந்தது வந்து கிறிஸ்மஸ் டேல வந்து பிறகு ஆன் கிறிஸ்மஸ் டேல வந்து 1642ல வந்து சார் ஐசக் நியூட்டன் எங்க பிறந்தாரு அப்படின்னா உல்ஸ்பர்ங்கிற ஒரு உல்ஸ்பர்ங்கிற பிளேஸ்ல இங்கிலாந்துல வந்து பிறந்தாரு. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இங்கிலாண்டை வந்து சேர்ந்தவர். அவங்க மதர் வந்து அவர் பிறந்த உடனே இவங்க வந்து ஒரு பெரிய திங்கர், நல்ல நியூ, அவர் பிறந்த புதுசுலயே வந்து அவர் செஞ்ச செயல்கள், அவர் குழந்தையா இருக்குள்ள பண்ண விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இவர் வந்து ஒரு பெரிய ஆள் ஆவாங்கன்னு சொல்லி அவங்களோட மதரோட கெஸ்ஸிங்லயே இருந்தது. மிஸ்ட்ரிஸ் ஈவன் சின்ஸ் த கிரியேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஏதாவது ஒரு மிஸ்ட்ரிஸ்னா வீரமான ஒரு செயலை வந்து செய்வாரு, புதுமையா ஒண்ணு வந்து கண்டுபிடிப்பாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க மதருக்கு வந்து அப்பயே அவர் குழந்தையா இருக்கு, பேபியா இருக்கிறது வந்து தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? அப்போ வந்து ஒரு கெஸ், நம்ம வீட்டுல நம்ம அப்பா அம்மா நீ டாக்டரா வரணும், நீ இன்ஜினியரா வரணும் ஒரு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி அவங்க மதர் வந்து அவங்க ஆசைப்படுறாங்க. ஐசக் ஃபாதர் பீயிங் டெட், மிஸ்டர் நியூட்டன் was married again to clergyman and went to residing at North Withmere. Isaac was left to the care of his good old grandmother, who was very kind to him and sent him to school. In his earlier year, Isaac was cheerful, remarkable for his ingenuity in all mechanical occupations. He had a set of little tools and saw a various size manufacturing by himself. With this aids of this, Isaac contributed to make many curious artists, at which he worked with so much
skills that he seemed to have been born with a soft chisel in his hand. next paragraph என்ன சொல்றீங்கன்னா அவங்க ஃாதர் வந்து சார் ஐசக் நியூட்டனோட ஃாதர் வந்து இறந்துட்டாரு. அதுக்கு அப்புறம் மிஸ்ஸஸ் ஐசக் நியூட்டன் ஐசக்கோட மதர் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நியூ மேரேஜ் வேற ஒருத்தர் வந்து இது வந்து இங்கிலாந்துல வந்து சகஜம். அவங்க ஒருத்தர் இறந்துட்டா இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறது வந்து ஈஸியஸ்ட் வே. ஓகேவா? அது மாதிரி தான் இவங்க மதர் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐசக்கோட மதர் வந்து வேற ஒரு மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க ஒரு கிளர்ஜிமேனை மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வென் டு நார்த் வித்லேண்ட் வந்து அவங்க வந்து போயிட்டாங்க. யாரு? சார் ஐசக்கோட மதர். யூரோப் எங்கேயும் சார் இருந்தாரு அப்படின்னு உனக்குள்ள ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அவங்க கிராண்ட் மதர், அவங்க பாட்டி வீட்டில் தான் இருந்திருக்காங்க. அவங்க தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க இவரை வந்து ஃபுல் டேக் கேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அவங்க வந்து ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது இதெல்லாம் பர் வெரி கைண்ட் டு ஹிம் அண்ட் செட் ஹிம் ஹிஸ் மதர் ஹிஸ் ஹிம் டு ஸ்கூல். அவங்க ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது வந்து எல்லாமே பார்த்தது வந்து யாருன்னா அவங்க கிராண்ட் மதர் தான். In earlier year, Isaac was chiefly remarkable to ingenuity. அவர் வந்து சின்ன வயசுல என்ன ingenuity, the ability to invent things. ஏதோ ஒரு திங்க் வந்து ஏதோ ஒன்று பண்ணணும், நம்ம ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணுங்கிற அந்த எபிலிட்டி வந்து அவருக்கு எப்படி இருந்தது அவர் சின்ன வயசா இருந்தே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம in all mechanical occupations, எந்த மிஷினை எதை பார்த்தாலும் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு மிஷினையோ ஒரு பொருளையோ பார்த்தா இது வந்து எப்படி ஆப்ரேட் பண்றது, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே ஒரு திங்கிங் அது என்னென்னலாம் நடக்குதுங்கிறத வந்து அவர் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுவார். He had set to little tools and saw a various size and manufacturing by himself. ஏதாவது கிடைச்சுன்னா அவரே என்ன பண்ணுவாராம் ஏதோ ஒரு பொருளை வச்சு இதை செய்யலாம், இந்த மாதிரி பண்ணலாம், இது மாதிரி இது செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருப்பாராம். With the aids of this, the Isaac contributed to make many curious artists. இவர் அது மட்டும் இல்லாமல் நிறைய திங்ஸ் வந்து சின்னதாக அந்த பெல் அடிக்கிறது, வேற ஏதோ ஒரு பொருளை வச்சு இன்னொன்று செய்யறது, இது மாதிரிலாம் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பொருளை வந்து வேஸ்டான பொருளை வந்து இன்னொரு பொருளோட கனெக்ட் பண்ணி அதை வந்து ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்து செய்யறதுக்கு வந்து இவர் வந்து ரொம்ப திங்க் பண்ணியிருக்காரு. At which he is work with so much skills. அவருக்குள்ள நிறைய ஸ்கில்ஸ்லாம் ஒளிஞ்சிருந்தது. That he seems to have been born with a saw or chisel in his hand. அவர் கையில வந்து ஒரு ஏதோ ஒரு எந்த பொருள் கிடைச்சாலும் இதை வந்து எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வந்து அவர்கிட்ட இருக்கு. ஓகேவா? The neighbors looked with waste admiration at the things which Isaac manufacturing, and his old grandmother I supported was never willing to talking about him. இந்த டைம்ல வந்து அவங்க வீட்டுக்கு வர சொந்தக்காரன், அவங்க வீட்டு பக்கத்துல நெய்பர்ஸ்னா யாரு அந்த பாட்டிக்கு சொந்தக்கார அவரோட சொந்தக்காரங்களாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோ, அப்ப ஐசக் பத்தி பெருமையா பேசுவாங்க, இவர் ஏதாவது செய்வாரு, நான் கூட ஹெல்ப் பண்றோம். Wasting appreciation at things which Isaac manufacturing and his old grandmother I supposes was never worthily to talking about him. அவரை பத்தி நிறைய வந்து பேசுவாங்களா, அவங்க கிராண்ட்மதர் வந்து இவன் இதை செஞ்சான் அதை செஞ்சான்னு சொல்ல, சரி பரவாயில்ல இவனுக்கு இன்னும் என்கரேஜ் பண்ணுங்க, அவனை இன்னும் நல்லா படிக்க வைங்க, நல்லா பண்ணுங்க, அவன் வந்து இன்னும் நல்லா வருவான், ஐசக் வந்து நல்லா வருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து நிறைய அவங்க பாட்டிக்கு வந்து அவங்க சொந்தக்காரர்ல இருந்து இவரு அவங்க பாட்டி முதற்கொண்டு என்ன பண்ணிக்கிறாங்க நிறைய என்கரேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் some of his friends அதுக்கு மேல ஒரு பேராகிராஃப் இருக்கு. He will make a capital workman. One of this day she would probably say no fear, but what Isaac will do well in this work and be a rich man before he died. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு 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 பர்சன் இருக்காரு, அவர் வந்து மேக்கிங் கேபிட்டல், அவர் வந்து பெரிய ஆளா பெரிய பணக்காரர். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த லேடிகிட்ட she would probably say, அவங்க சொல்லியிருக்காங்க no fear, ஒன்றும் பயந்துக்காதீங்க, இவரோட ஃபியூச்சர். இவங்க பாட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வரைக்குன்னா ஏதோ சொல்லிட்டு இருக்கல இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்லல, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்களோட ஃபியூச்சர்ல வந்து ஐசக் வந்து பெரிய ஆளா வருவாங்கன்னு சொல்லி ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வாட் ஐசக் வில் டூ வெல் in this world, அவர் என்ன செய்ய போறாரு அப்படிங்கறத பாப்போம். and be a rich man before he died, அவன் சாவறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆளா ஆவாங்க அப்படிங்கறத சொல்லிக்கிறாங்க. some of his friend, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க என்ன சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாப்போம். some of his friends no doubt advisors Sir Isaac grandma to appreciating him to the clockmaker for besides his mechanical skills, the boy seeming to have a taste for mathematics which would be very useful to him in that performance. And then
in due to time, Isaac would see up for himself and would manufacture curious clocks like those that containing set of dancing figures which issued for the dial plates when the horses in streaks. And like those, there a ship sailing across the face of these clouds, and is seen tossing up and down on the waves of as often as the pendulum vibrated. Next paragraph. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவங்க வந்து அந்த பர்சன்ஸ் அப்படி சொன்னாங்க. அவங்க கூட ஐசட்டோட சேர்ந்து இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிராண்ட் மதர்கிட்ட அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அப்ரிஷியேட்னா என்னது? ஒர்க்கிங் ஃபார் சம்ஒன் டு லேர்னிங் ஸ்கில்ஸ். ஒரு சில ஸ்கில்ஸ் எல்லாம் இவர்கிட்ட இருக்கு, இவர் நல்லா வருவாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எப்படின்னா ஹிம் டு ஹிஸ் கிளாக் மேக்கர், இவர் நல்ல பெஸ்ட் கிளாக் மேக்கரா வருவாரு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஃபார் டிசைடிங் த மெக்கானிக்கல் ஸ்கில், இவர்கிட்ட வந்து நிறைய மெக்கானிக்கல் ஸ்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பாய்க்கு வந்து டேஸ்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், மேத்ஸ் மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு இவருக்கு. அதனால இவர் வந்து என்ன பண்ணுவாரு, எப்படியாவது வந்து எவ்வளவு பெரிய ஆளா ஆவார் அப்படிங்கறத அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சொல்லியிருக்காங்க. which would be very useful for him that the performance, அவர் செய்யற விதங்கள், அவர் செய்யற நடவடிக்கைகள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா அவர் ஏதாவது இன்வென்ட் பண்ணுவாரு, இவர் வந்து கணிதத்துல வந்து ஏதோ ஒரு புரட்சி செய்ய போறாரு அப்படிங்கறத இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. and then அது மட்டும் இல்லாம due to time Isaac would set up for himself and would manufacturing curious clock. அது மட்டும் இல்லாம அவர் வந்து டைம் வந்து எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆர்வமா இன்ட்ரெஸ்டா செஞ்சிருக்காரு. like those that contain set of dancing figure which is I set for the dial plate when the horses is streaks. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவர் வந்து என்ன பண்ணாருன்னா டைமை வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து இன்வென்டட் டைம் வருமானா நம்ம இப்போ வந்து கிளாக்ல சொல்றோம்னா டைம் 1 மணி ஆகுது 2 மணி ஆகுது, இது எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஏன் வந்து இப்போ கிளாக் இருக்குன்னு வச்சுக்கோ, ஏன் அதில் வந்து 1ல இருந்து 12 வரைக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 12ல வந்து 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸா எப்படி பிரிக்கணும், அது அந்த 5 மினிட்ஸ் எப்படி ஒரு 12 மணி நேரத்தை வந்து 24 மணி நேரமா ஆக்கி அது வந்து டைம் ஒரு நாள் அப்படிங்கிற கால்குலேட் எப்படி கொண்டுட்டு வருது அப்படிங்கிறதுனால அதை கண்டுபிடிச்சிருக்காரு யாரு? நம்ம ஐசக் நியூட்டன் சார். ஐசக் நியூட்டன் சார் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ அவரோட பிரெயினை வந்து திங்க் பண்ணியிருக்காருங்கிறத பாரு. அதை தான் வந்து இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து இவர் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபிகர், டான்சிங் ஃபிகர் யூஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தோஸ் வேர் ஷிப் செயில் அக்ராசிங் த ஃபேஸ் ஆஃப் த ஸ்லாக், ஷிப்ல போக்குல எப்படி இருக்கிறது, அதே மாதிரி வேவ்ஸ் இதெல்லாம் வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு டைம் கால்குலேஷன் பண்ணிருக்காரு. டாசிங் அப் அண்ட் டவுன் டு த வேவ்ஸ், வேவ்ஸ்ல அலைகள் வந்து மேல போய் கீழ வருது. as foot of the pendulum vibration, pendulum vibration அதுல ஒரு ஸ்ப்ரிங், இப்போ நம்ம ஒரு கம்பி மாதிரி எடுத்து விட்டு அதை வந்து இது பண்ணா அதுல எவ்வளவு சவுண்ட் வருது, அந்த வைப்ரேஷனோட டைம் செகண்ட் என்ன அப்படிங்கறதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி இவர் வந்து இன்வென்ட் பண்றாரு. என்னது? டைம் கிளாக், ஒரு வாட்ச் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது. சரி, நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்ப்போம். Indeed there was some ground for supposing that Isaac would devoted himself to the manufacturing of clocks, since he had already made one of the kind which nobody had ever hearing the before. It was set going not by wheeling and weights like other clocks, but by the dropping of water. This was an object of great wonderment to all the peoples in the neighborhood, and it must be confused that there are few voices or men either who could contrive to tell what zero clock is. It is by means of a bowl of water. சரி, ஓகே. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல இன்டீட் அவர் என்னென்னலாம் எடுத்துக்க, there was some ground for supposing that Isaac devoted himself to manufacturing of clocks. நான் ஒரு கிளாக் யூஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் எடுத்துக்காரு பாரு. since already made one, அவர் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு, ஒரு கிளாக் ஒரு மாடல் வந்து செஞ்சுட்டாரு. ஆனா அதை வந்து இவரால என்ன பண்ண முடியல, ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அவர் மனசுக்கு வந்து திருப்தி அடையல. ஓ ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வேற ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி the kind nobody's had even had before. அத வந்து முன்னாடி வந்து யாருமே ஒத்துக்கல. அது ஒரு கிளாக் அப்படிங்கறத வந்து யாரும் ஒத்துக்கல. இவ்வளவு நேரத்துக்குள்ள இவ்வளவு இப்படி தான் இருக்குங்க. எல்லாரும் இது காமன் தானே. எந்த ஹியூமன் பீயிங்ஸ்மே வந்து ஒரு விஷயத்தை சொல்றோம் அப்படின்னா
அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அது அக்செப்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இவர் பிஃபோர் கண்டுபிடிச்சு ஒரு கிளாக்கை சொன்னப்போ அதை வந்து யாரும் அக்செப்ட் பண்ணல. அதனால அவர் என்ன பண்றாருன்னா திரும்ப எகைன் வந்து என்ன பண்றாருன்னா இட் வாஸ் செட் ஆஃப் கோயிங் நாட் பை வீலிங் அண்ட் வெயிட்டிங். அதுக்கு வந்து ஒரு வீல் வெயிட் எதுவுமே இல்லாம கண்டுபிடிக்கிறாரு. லைக் அதர் கிளாக்ஸ் பட் பை த டிராப்பிங் ஆஃப் வாட்டர்ஸ். அது என்னது, வாட்டர் தண்ணியில வந்து சொட்டு சொட்டா ஒவ்வொரு சொட்டு விழுற டைம் அப்படி பார்த்தாரு. திஸ் வாஸ் a object of great wonderment to all the peoples in this neighborhood. அவங்க neighborhoods எல்லாம் ரொம்ப பாராட்டினாங்க, நல்லா இருக்கு இது மாதிரி ஒரு கிளாக்னு. ஆனா and it must be confusing the few voices. ஒரு சிலருக்கு வந்து அது கன்ஃபியூஸ் ஆச்சு டைம் கால்குலேட் பண்றதுக்கு. அதனால வந்து என்ன ஒரு சிலர் அது neighbors either who could contribute to tell what zero clock it is. இப்போ எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஜீரோ இப்போ இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஒரு மணி நேரம் அப்படிங்கறது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இப்போ வந்து 12 எண்ட் ஆயிருக்குல, அந்த எண்டிங் டைம் வந்து யாருக்கும் தெரியல. 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எப்படி முடிக்கிறது, அந்த ஜீரோ கிளாக் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறது தெரியல. பவுல் ஆஃப் வாட்டர், அதனால என்ன பண்ணாங்க பை மீன்ஸ் ஆஃப் பவுல் ஆஃப் வாட்டர். அந்த பவுல் ஆஃப் வாட்டர் வந்து எப்பப்பெல்லாம் திருப்பி வைக்கணும் எப்பப்பெல்லாம் திருப்பி கூடாதுங்கிறது வந்து கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜா இருந்துச்சு. அதனால இவர் என்ன பண்றதுங்கிறது தெரியல. அதனால வந்து இன்னொரு கிளாக் தயாரிக்க ஆரம்பிச்சாரு. பிசைடிங் த வாட்டர் கிளாக் ஐசக் மேட் எ சன்டீல். இதனால என்ன பண்ணாருன்னா அதை விட்டுட்டு இவர் என்ன பண்ணாரு சன்டீல் எடுத்துற சன் இப்போ வந்து சன் ரைஸ் ஆகும் செட் ஆகிறத வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. thus his grandmother was never a losing of know the horse. ஆனா அவங்க கிராண்ட்மதருக்கு வந்து எப்படி கிளாக்ல வந்து டைம் பார்க்கணும்ங்கிறது தெரியாதனால வேற மாதிரி கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாரு. for the water clock would tell it in the shade and the deals in the sunshine. அது மட்டும் இல்லாம வாட்டர் கிளாக்கும் பிளஸ் அந்த சன் ஷேடையும் வச்சு என்ன பண்ணாங்கன்னா அவங்க கிராண்ட்மதருக்கு வந்து எப்படி வந்து டைம் பார்க்கறதுங்கிறத கண்டுபிடிக்கலாம். the sundial is said to be sit in exciting at Woolsthorpe on the corner of the house where Isaac dwelt. இது வந்து எங்க வச்சிருந்தாருன்னா அவங்க வீட்டோட கார்னர்ல ஒரு எட்ஜ்ல தான் வச்சிருக்காரு. இது வந்து நீ வாட்ஸ்அப்லாம் இந்த நெட்வொர்க்லாம் பொண்ணு வச்சுக்கோ, அதில் வந்து இந்த லெசன் போட்டுனா அந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் ஒரு ரவுண்டர் கிளாக் எப்படி போகிறது, சன் கிளாக் எப்படி போகிறது, அதே மாதிரி வாட்டர் கிளாக் எப்படிங்கிறதுலாம் அதில் வரும். நீ இந்த கிளாக்ஸ்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். அது மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, அந்த சன் செட் ஆகிறது ரைஸ் ஆகிறதுலேருந்து எப்படி வந்து டைம் கால்குலேட் பண்ணாருங்கிறத தெரியும். நெக்ஸ்ட் பேராகிராஃப். Isaac possessed a wonderful faculties of acquiring knowledge by the simplest means. இதனால என்ன பண்ணாருன்னா ஐசக் வந்து அவரோட நாலேஜ் அவரோட திறமையினால என்ன பண்ணாருன்னா அவரோட நாலேஜ்ல சிம்பிளஸ்டா ஒன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் what mentioned to the supporting he took to find out the strength of the wind. அவர் என்ன கண்டுபிடிச்சாரு, காற்றினோட வாட்ச் வந்து கண்டுபிடிச்சாரு. நெக்ஸ்ட் காற்றுக்கு வந்து சத்து இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது, விண்டுக்கு வந்து காற்றுக்கு வந்து என்ன இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குதுங்கறத கண்டுபிடிக்கிறாரு. he jumped against the wind. என்ன பண்ணாரு, காத்தடிக்கிறப்பலாம் அவரும் ஜம்ப் பண்றது, ஓகேவா. and by the length of his jumping, அவர் எவ்வளவு தூரம் லென்த் பண்ணிருக்காரோ அவ்வளோ வந்து ஸ்பீடு இருக்குது காற்றுக்கு வந்து அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு. he could calculate the forces of the gentle breeze. அது என்ன பண்ற, அதை வச்சு கால்குலேட் பண்ணாரு. ஓ இவ்வளோ வந்து எனர்ஜி இருக்குது, காற்றுக்கு வந்து சக்தி இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சாரு. a brisk gale or a tempest, எவ்வளோ பெரிய புயலோ சாதாரண காற்று ரொம்ப ஸ்பீடா அடிக்கிற காற்று இதுக்கெல்லாம் வந்து என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாரு. thus even in his boy sports he was continuously searching out of his secret of philosophy. அவர் இதே மாதிரி என்ன பண்ணாரு, நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய காத்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் என்ன பண்ணாரு, ஏன் இது மாதிரி நடக்குது, எதனால இது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் திங்க் பண்ணி அவர் வந்து ஒரு பிலாசபின்னு தத்துவம் எழுத ஆரம்பிக்கிறாரு, ஓகேவா. not far for his grandmother residing there was a windmill. அது வந்து அவங்க கிராண்ட்மதர் வந்து கால்குலேட் பண்ணி கரெக்டா அந்த மில்லுக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு காரணமும் இல்ல, அவர் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவங்க கிராண்ட்மதர் செஞ்ச ஒரு விண்ட் மில் இருக்கு, அவங்க வேலை செஞ்சிருக்காங்க. அங்க கூட இவர் போய் என்ன பண்ணாருன்னு பார்க்கலாம். which operated on the new plant. அங்க வந்து நியூ ஒரு பிளான் பண்ணிருக்காரு. அந்த விண்ட் மில் எப்படி ரொட்டேட் ஆகுது, அந்த விண்ட் மில் கண்டுபிடிக்கிறதுக்கு அங்க போய் அந்த மில்லுக்குள்ளேயும் ஏதாவது மிஷின்ஸ் வந்து ஏதாவது ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இந்த மிஷினை வச்சு நம்ம வேற ஏதாவது செய்யலாமா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணியிருக்காரு. ஐசக் வாஸ் இன் த ஹேபிட் ஆஃப் கோயிங்
thither frequently and would shift whole horse in the examining in the various part. இவர் எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணிட்டே இருப்பாரு, ஏதோ ஒரு திங்ஸை பார்த்துட்டாருன்னா அதை வச்சு ஏதாவது இன்வென்ட் பண்ணலாமா, வேற ஒரு புது திங்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இவர் வந்து திங்க் பண்ணிட்டே இருப்பாராம். அப்படி இருக்கிறவர் தான் while the mill was at the rest he pried into this internal machineries when it born sailing were set in mentioning by the wind. He watched the processing by which the mill stopped were made to revolving and crushing the grains that was put into the hooper. After gaining a thorough knowledge of its construction, he was observed to be unusual busy with the tools. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு விண்டு மில்ல வந்து அவங்க கிராண்ட்மதர் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல வந்து இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, விண்டு மில்ல போய் அவரு பாத்துக்குங்க, அதுல வந்து ஏதாவது கண்டுபிடிக்கலாம் இன்வென்ட் பண்ணலாம்னு நினைச்சாருல, அந்த டைம்ல வந்து இவர் வந்து அந்த விண்டு மில் எப்ப ஸ்டாப் ஆயிருக்கோ அப்ப போய் அங்க ஃபுல்லா என்ன எதனால எது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்து அதுல இருந்து ஏதாவது இன்வென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை பத்தின விஷயங்களை வந்து ஃபுல் தரவு knowledge of constructing he was observed to an unusual busy with his tools. அது எப்பலாம் பிஸியா அந்த விண்டு மில் அந்த நின்று இருக்குதோ அப்பலாம் போய் என்ன பண்ணிருக்காரு, அதோட விண்டு மில்லோட எப்படி சுத்துது, இது எதனால நடக்குது, எப்படி வந்து ரைசஸ் வந்து கிரைண்ட்ஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து சேகரிச்ச மெசேஜ் வந்து நிறைய தரவா நாலேஜா வந்து கேதர் பண்ணியிருக்காரு. ஓகேவா? It was not long before in his grandmother. அதனால வந்து இவர் என்ன பண்ணாரு, ரொம்ப லாங் டேஸ் வந்து அவங்க கிராண்ட்மதரோட இல்ல. அண்ட் ஆல் நெய்பர்ஸ் நோ வாட் ஐசெட் ஹேட் பீன் அபவுட். அவங்க ஐசெட்டோட திறமையை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களோட நெய்பர்ஸ். அதனால இவங்க ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இவர் வந்து வெளியில எங்கேயாவது அனுப்பலாமான்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. He had constructing a model of the windmill. அவரே என்ன பண்ணாரு, ஒரு மாடல் விண்ட்மில்லோட மாடல் செய்யறாரு. though not so long. I supposes as one of the box track which is a boy set to catch squirrels. Yet even a part of mill and its machineries was completed. It little sails were neatly made of line and bristled round very swiftly when the mill was placing in the draughts of air. When a pull of wind for eyesight mouth or for the pair of bellows was sufficient to set the sails in motion. And what was the most curious, if a handful of grains of wheels were pulling into this little hooper, they would soon be converted into the snow white floors. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இவர் வந்து அங்கங்க எப்படி விண்டு மில்லுக்கு வந்து வாட்டர் டிராப்ஸ் இப்போ சாண்ட் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணாருன்னா டைம் வந்து கால்குலேட் பண்ணிட்டாரு. இப்போ இந்த விண்டு மில்லுக்கு போனோடனே இவருக்கு ஒரு ஐடியா தோணி என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த சுத்துற கடிகாரத்துல முள்ளு சுத்துதுல அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. ஏர்ல எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சாரு. ஜம்ப் பண்ணி இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சு அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, மெஷினரிஸ் வாஸ் கம்ப்ளீட்டட். அவர் வந்து எப்படி வந்து ஒரு மிஷினரிஸ் வந்து ரன் பண்ணுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம லிட்டில் சேல்ஸ் ஃபார் நியர்லி மேட் எ லீனிங் அண்ட் பிரிஸ்லிங் ரவுண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம சவுண்ட், இப்போ ஒரு கிளாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, அந்த குருவிலாம் வெளில வந்துட்டு போற மாதிரி எல்லாம் இருக்கும் பாரு, அந்த 12 o'clock. ஆனா ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தாட்டி என்ன ஆகும்னா அந்த பேர்ட்ஸ் வந்து வெளில வர மாதிரி கத்திட்டு போற மாதிரி, அதெல்லாம் ஓல்டன் டேஸ்ல அந்த மாதிரியான பெரிய பெரிய கிளாக்ஸ்லாம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல அந்த டிங் டாங் அந்த சவுண்ட் வரது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இவர் வந்து நியூவா கிரியேட் பண்ணது. ஐசெட் மவுத் for pair of billows was sufficient to set sailing the motion. எப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கு, ஏர் இருக்குன்னா அதுக்கு எவ்வளோ ஒரு வெயிட் இருக்கு அப்படிங்கிறதே கண்டுபிடிச்சாரு. அது மட்டும் நம்ம கிளாக் வந்து எப்படி வந்து 12 hours அப்படிங்கிறத வந்து செட் பண்ணும், இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ இது அப்படின்னு சொல்லி 24 hours சேர்ந்தது 16 seconds சேர்ந்தது தான் 1 minute அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டுபிடிச்சி இவர் வந்து கிளாக் வந்து கண்டுபிடிச்சார். The grinds of the wheels are pulled into the little hooper. They would soon the condenses white floors. இதுதான் வந்து இவர் வந்து கண்டுபிடிச்ச ஒரு
சார் ஐசக் நியூட்டனோட இன்வென்ஷன். இது வந்து செக்ஷன் 1ல வந்து சிம்பிளா அவரோட லைஃப்ல ஸ்டார்டிங் லைஃப் இயர்லியர் ஸ்டேஜ்ல வந்து இவர் என்னென்னலாம் எப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாருங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 2ல வந்து அவர் கண்டுபிடிச்ச நிறைய விஷயங்களை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஹோம்ஒர்க் இருக்கு. ஓகேவா? ஹோம்ஒர்க் வந்து என்னன்னா செக்ஷன் 1ல இருக்கிற ஃபுல் பேஜ் நம்பர் 66 fill in the blanks, choose the synonyms ரெண்டு இருக்கு. அதுல glossary இந்த மூணு டிவிஷனையும் நல்லா படிச்சுக்கோ. இதுல இருந்து தான் நான் உனக்கு வந்து ஜூம் மீட்டிங் வந்து क्वेश्चंस கேட்பேன். ஓகேவா? Thank you.